இந்த 2026 நீங்கள் எதனா நியூ இயர் ரெசல்யூஷன் ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுவீங்க? டீ குடி கூட்டுருவோம். ஆமாம், நான் டீ குடி சொல்லணும். ஒரு நாளைக்கு மினிமம் 4 டீலேருந்து 5 டீ குடிக்கிறேன். அது இல்லாமல் என் கூட ஒரு 5 பேர் குடிக்கிறானுங்க. அதுவே ஒரு நாளைக்கு 200 ஆகுது. அதுக்கு சேர்த்து நீங்கள் தான் கொடுக்குறீங்களா? ஆமாம், ஒரு நாளைக்கு 150 ரூபா ஆகுதுண்ணா. மாதம் கணக்கு பண்ணுங்களேன், கிட்டத்தட்ட 5500 கிட்ட ஆகுது. அது இல்லாமல் நைட்டு 11:30 மணிக்கு டீ குடிக்கிறானோ, காலையில் 6 மணிக்கு தூங்கி நிற்கிறோம். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணலான்றீங்களா 2026? நல்ல ஐடியா. ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் கட் பண்ணால் நான் உருட்டுருவேன். ஆனால் அவனுங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. போன வருஷம் தான் வந்து நான் காலேஜ் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஓகே. இந்த வருஷம் தான் இப்போ கரியர் செட் பண்ணலான்னு இருக்கேன். அது மேலே ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். வருஷம் சொல்கிறது ஜிம்முக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக ஜிம்முக்கு போயிட்டு நல்லா உடம்பு. ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கட் பண்ணணும் பிரதர். அப்படியே கொஞ்சம் அந்த மூஞ்சிலாம் பாருங்களேன். முதல்ல இவனுங்களை கட் பண்ணணும்னா வாழ்க்கையே நல்லாயிருக்கும். அதனால் வருஷம் இயர் மட்டும் மாறுதே தவிர வாழ்க்கை மாறாது. நம்ம எண்ணத்தை தான் மாற்றணும். முதல்ல இவனுங்களை கட் பண்ணுறேன். 2026 நீங்கள் வேணால் நியூ இயர் ரெசல்யூஷன் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுவீங்க? நான் எங்கள் ஆள் ஃபாலோ பண்ணுவேன். நான் லைஃப்பில் நிறைய சாதிக்கணும், நிறைய பண்ணணும். இந்த 2026 நம்ம யார் மட்டமாக பேசினாங்களோ அவங்க நல்லா வாழ்ந்து காமிக்கணும். தட்டி விடணும். லைஃப்பில் லவ் பண்ணி தோற்றவங்க, லவ் பண்ணாத தோற்றவங்க இந்த லைஃப்பில் யார் நம்ம காமிக்கணும். பயங்கரமாக ஜிம்முக்கு போங்க, உடம்பு ஏற்றுங்க, லைஃப்பில் ஜாலியாக இருக்கும், பணம் சம்பாதிங்க, லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகும். 2020 என்ன கோல்னா ஃபோக்கஸாக இருந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் என்னோட ட்ரீம் வந்து யூனிஃபார்ம் ஜாம். ஸோ அதை வந்து ஃபோக்கஸாக பண்ணி இந்த வாட்டி அச்சீவ் பண்ணேன். இந்த வருஷம் வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். என் ஃபேமிலிக்குன்னு ஒரு வீடு நான் வந்து கட்டுவேன். நிறைய பேர் இருக்காங்க கூட இந்த குழி தோன்றவங்கள. முதல்ல அவங்க பழக்கத்தை இந்த 26 இன்னைக்கு நைட்டோட கட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ரியூனிலைசேஷன் அதான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு. இப்போ அதிகமாக எதிரிகளை உருவாக்கி கூடாது. இல்லாமல் வீடு கட்டி செட்டில் ஆகணும் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரத்தில். எப்படி சொல்கிறது, இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸை விட இன்னொரு மடங்கு மேலே வரணும். ஓகேவா? நம்மளை பார்த்து ஃபீல் பண்ணாங்களே அவங்களுக்குலாம் நம்ம வந்து ஓகே அப்படின்ற அளவுக்கு அவங்கள டவுன் பண்ணணும். கோ வித் ஃப்ளோவில் வந்து நல்லா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். ஏன்னா எல்லாமே நடந்தது ஆகும். அதனால் வந்து இருக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இது கோவப்படுவேன். ஓகே. அது கம்மி பண்ணணும்னு போன வருஷமும் எடுத்தேன். ஓகே. அட்லீஸ்ட் இந்த வருஷம் தான் வந்து அதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. அதே மாதிரி வழக்கம் போல் எல்லா பசங்க மாதிரி தான் ஜிம்முக்கு போகலான்னு பீஸ் கேட்டான்னு இருக்கேன். அது என்ன பண்ணுவோன்னு தெரியல, பார்ப்போம். வீடு ஏதாச்சும் வாங்கணும், வீடு வாங்கணும்னு ட்ரை பண்ணுறோம். அதுக்கான ஏதாச்சும் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப் நல்லா